ஸோ ஓகே. ஸோ வாய்ஸ் நான் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னன்னா நம்ம டிஏ தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஏ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டினில் இருக்குது. ஓகேங்களா, டே 1ல் உள்ள 5வது கொஸ்டினாக இருக்குது. ஸோ நமக்கு டிஏ பார்த்தா தெரியுது எம் இந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ எம் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2 வேரியபிளாக இருக்குது. அப்போ 2 வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண எனக்கு என்ன வேணும்னா 2 ஈக்குவேஷன் வேணும். ஓகேங்களா, எம்னு ஒரு இது வேணும்னா ஒரு ஈக்குவேஷன் போதும். என்னன்னு சொல்லி 2 வேல்யூ இருக்கனால எம்என் ரெண்டுமே கண்டுபிடிச்சா 2 ஈக்குவேஷன் வேணும். அப்போ 2 ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னா எனக்கு பி ப்ளஸ் கியோட ப்ளஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பி மைனஸ் கியோட வேல்யூ. அதுவும் பி எப்படி ஃபர்ஸ்ட் வரும், பி எப்படி ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் உள்ள டி மட்டும்தான் எனக்கு என்னது கியூ பெருசு, அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மாறி வரும், மற்றதுக்கெல்லாம் சேமா வரும்னு சொல்லிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அந்த நோட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ பியில் உள்ள ஆவரேஜ் வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவல் டு த ஓட் கன்சிஸ்டன்சி ஏல உள்ள பி இந்த கன்ஸ்டியூட்டன்சியில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எனக்கு என்ன வரும், ரெண்டையும் ப்ளஸ் பண்ண ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏல உள்ளது 5m + 660 அப்படின்னு வரும். அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னது 4n + 90. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண எனக்கு 2 டைம் ஆஃப் பி கிடைக்கும். 2 டைம் ஆஃப் பி கிடைக்கும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் பியோட வேல்யூ தெரிஞ்சிடும். அது எதுக்கு ஈக்குவல், சிட்டி பியில் உள்ள ஆவரேஜ்க்கு ஈக்குவல். அப்போ நான் தான் ஸ்ட்ரக்சர் எழுத போகிறேன். 5m + 4n + 750/2 ஈக்குவல் டு அதில் உள்ள ஆவரேஜ் 9.5nக்கு ஈக்குவல். அப்போ இன்ட்டு 2 போனால் மல்டிபிள் ஆயிடுமா, அப்போ 19n. அப்போ என்ன சைடு கொண்டு வந்து நம்பர்ஸ் எல்லாம் அந்த ஒரு சைடும் என்ன ஒரு சைடு கொண்டு வந்தால் எனக்கு என்ன வரும், 15n - 5m = 715 வரும். அப்போ 5 டிவைட் பண்ணால் 3n - m = 150. இது ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்டா வச்சு. அடுத்து ரெண்டாவது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிட்டி கியூவில் உள்ளதுக்கும் பியில் உள்ளதுக்கும். ஓகேங்களா, ஓகே, இது நம்ம ஸ்ட்ரக்சராக எழுதலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அப்போ 6/5ன்னு எழுதிக்கலாம் ரேஷியோ ஃபார்மெட்லேயே. இப்போது என்ன வரும்னு பாருங்க, சிட்டி பியில் உள்ளது ஆவரேஜ்னா இன்ட்டு பண்ணணும். அப்போ 19n. அடுத்து என்ன வரும், ப்ளஸ் எனக்கு கியூன்னு கொடுத்தனால -n, அது கவனமாக பார்க்கணும். -nனா 18n/2ன்னு வரும். அதே மாதிரி தானே நம்ம சிக்குமே பண்ணுவோம், பை 2ன்னு சொல்லி. கரெக்டா, சிக்குமே என்ன பண்ணுவோம், பி ப்ளஸ் கியூன்னு டேட்டா இருக்குது, பி மைனஸ் கியூன்னு டேட்டா இருக்குது. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவிசல்/2 பண்ணால் தான் எனக்கு கியூ கிடைக்கும். அப்போ அங்கேயும் டிவிசல்/2 இங்கேயும் டிவிசல்/2 இருக்குன்னா அது கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஞாபகம் எழுதணும். கேன்சல் ஆயிருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஞாபகம் எழுதணும். அப்போ என்ன பண்ணோம், ஆவரேஜை இன்ட்டு 2 பண்ணி ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணால் போதும். ஆவரேஜ் இன்ட்டு 2 பண்ணால் எனக்கு என்ன வரும், 14n + 550 -m/3. ஏன்னா மைனஸ் பண்ணால் தான் கியூ தெரியும். கரெக்டா, இப்போ 6 இருக்கா, 6 மட்டும் இங்கே நம்ம டிவைட் பண்ணோம்னா இங்கே 3ன்னு வரும். ஸோ அப்போ 5 இங்கே மல்டிபிள் பண்ணிடலாமா, அப்போ 15m டினாமினேட்டர் வருது, இங்கே வருது. அப்போ டினாமினேட்டர் இங்கே வந்தால் அப்படியே வரும். என்ன வரும், டினாமினேட்டர் உள்ளது நமக்கு அப்படியே வரும். இங்க 7n ஓகே இன்ட்டு பண்ணால் இங்கே 14 ஒரு 4 மட்டும் போட்டிருக்கேன். ஸோ 14n + 550 -m/3ன்னு வரும். கரெக்டாக நான் சிம்பிளிஃபை பண்ணல, m/3. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், கியூவில் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து நம்ம இதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணேன்னா இந்த சைடு வரணுமா, அப்போ எனக்கு என்ன வரும், n. ஓகேங்களா, நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ அதாவது m/3 n = 550. அப்போ 3 மல்டிபிள் பண்ணால் m + 3n = 1550. இப்போ 2 ஈக்குவேஷன் வந்துட்டா, அப்போ 2 ஈக்குவேஷன் ப்ளஸ் பண்ணால் m கேன்சல் ஆயிரும். 6n = ப்ளஸ் பண்ண என்ன வரும், 0081. அப்போ n = 300. அப்போ n = 300. அப்போ n = 300 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே எனக்கு என்ன வரும், 900 வரும். 900லேருந்து 150 மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும், m = 750. அப்போ m ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. ஸோ m ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நார்மலாக சால்வ் பண்ணிடலாம். நார்மலாக சால்வ் பண்ணனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வந்து இன்ட்டு 2 பண்ணணும்,
அதாவது 5m + 660. அதுலேருந்து 4n நம்ம மைனஸ் பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி ப்ளஸ் பண்ணி அடுத்ததான் ஆவரேஜ் இருக்குது. அது 19n அப்படின்னு மல்டிபிள் பண்ணோம். அடுத்ததான் ஆவரேஜ் இருக்குது 14n + 515. அடுத்ததும் ஆவரேஜ் இருக்குது 6m மைனஸ் 230. ஸோ அதை வந்து கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணி நம்ம ஒன்று மைனஸ் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் ஏபியோட வேல்யூலாம் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி பாஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதானே. ஏன்னா அதுக்கும் கேல்குலேஷன் டைம் இருக்கும், ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ 6லேருந்து 7 நிமிஷம் தான் ரொம்ப அதிகம் சொல்கிறேன், பட் எடுக்க தான் செய்யும் ஃபர்ஸ்ட் டைம்ங்கும் போது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் இல்லாமல். ஓகே, ஸோ இப்போ நான் டேரெக்டாக கொஸ்டின் போயிடுறேன். ஆல்ரெடி நான் அதை எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்படி டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க் கொஸ்டினால ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும், ஈஸியாலாம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிட்டியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, 2 பேர் நிற்காங்கன்னு சொல்லி. ஒருத்தங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க? 1.5 n/10 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன் 1.5 n/10. n எவ்வளவு? 300ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இன்ட்டு 300ங்கும் போது இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு சிறப்பு பெறும், பை 10னால ஒரு சிறப்பு பெறும். அப்போது 45%. கரெக்டாக? அப்போ யார் எடுத்திருக்காது? க்யூவில் வந்து ரோஹன் இருந்தவங்க க்யூவில் எடுத்திருக்காங்க. க்யூ வந்து எவ்வளோ? இது 2700 இன்ட்டு 45/100னா 100 கேன்சல் ஆயிரும், இன்ட்டு 45 தான் அவங்களோட ஓட்டு. அப்போ வருண் எவ்வளோ எடுத்திருப்பான்? ரிமைனிங் உள்ள 55% எடுத்திருப்பான். கரெக்டா? அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணோம். 27 45. ஸோ 135 108. ஸோ 5 11 1 2 சாரி 135 108. ஸோ 5 1 2 1. ஸோ 12 15 தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ 55னா 135 135. கரெக்டாக 50 கரெக்டு. ஸோ 5 8 4 1. ஸோ 1485 வருண் எடுத்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ சிட்டி பின்னு இருக்குது, அதில் எவ்வளோ ஓட்டு எடுத்திருப்பாங்க? ஸோ நான் வருண் வந்து நான் எக்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வருண் தான் எடுக்கணும், ஏன்னா வருண் தானே வின் பண்ணியிருக்கான். ஸோ அவனை பேஸ் பண்ணி தான் போனாங்க, வருண் தான் எடுக்கணும். நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா ஆன்சர் வராது. அப்போது ரோஹன் எவ்வளோ எடுத்திருப்பான்? அதோட டோட்டல் ஓட்லேருந்து -x எடுத்திருப்பான். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? உங்கள் 2 பேர் ஓட்டுக்குள்ள வித்தியாசம்னு சொல்லி n-30. அப்போ அதான் எழுத போகிறோம். 1485 + x, அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும், மைனஸ் 1115 வந்து ப்ளஸ் 3000 - x. ரெண்டும் சேர்ந்தானதான் 300 - y. ஓகேங்களா? இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னு எனக்கு என்ன வரும்? 4215 1485 மைனஸ் பண்ணால் 0 3 7 2 2730 மைனஸ், ஏன்னா லார்ஜ் நம்பரில் மைனஸ் இருக்குது, 2x = 300 - y. அப்போது 2x + y = இந்த சைடு வந்து எனக்கு என்ன வருது? ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 3030. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்த டேட்டா வச்சு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க, அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருணோட ஓட்டு எண்ணிக்கை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2900க்கும் 3000க்கும் உள்ளதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா ஹையஸ்ட் பாசிபிள் 2க்கான டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம தான் பாசிபிலிட்டி எடுக்க போகிறோம். இதுவுமே ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். என்ன ஸ்ட்ரக்சர்னா, வருண் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஓட்டு எடுத்துருக்காங்க? 1485. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு எக்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த ஓட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2900 விட அதிகம், அதே மாதிரி 3000 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட பாசிபிள் வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். பாசிபிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் ஆகும். பட் ரெகுலராக கொஞ்சம் ரிப்பீட்டாக பாருங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது. ஸோ அகைன் பார்க்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ என்ன எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாத்துலேயும் 1485 மைனஸ் பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட்டில் மைனஸ் பண்ணால் 5 1, அதுக்கப்புறம் என்ன வரும்? இங்கே எனக்கு 9 வரும், அடுத்து 5. இங்கே எனக்கு எவ்வளோ வரும்? 1 தான் வரும், கிரேட்டர் தென் எக்ஸ். அதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணினா அதுலேருந்து 100 தானே கம்மியாக இருக்குது, அப்போ 1415 இருக்கும். அப்போது எக்ஸோட ஹையஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்?
இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஏன்னா அதுதான் இது எக்ஸோட ஹையஸ்ட் வேல்யூ இதுதான் இருக்கும். அப்போ லோவஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? அதுலேருந்து ஒன்று அதிகமாக, ஏன்னா அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போனா ஹையஸ்ட் வேல்யூனா 14, ஏன்னா அது இருக்கக்கூடாது, 3000க்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து கம்மியானா என்னது? இதான் வரும். இதுலேருந்து அதிகமானா இதான் வரும். இப்போ அதை தான் நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம். 2 டைம் ஆஃப் n, 2 டைம் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ 2 டைம் ஆஃப் எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணி இந்த சைடு 3030 மைனஸ் பண்ணோம். அப்போது 3030லேருந்து எதை மைனஸ் பண்ணோம்? இதோட 2 டைம் 3028. ஓகேங்களா, 3028. ஸோ இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? எனக்கு 2ன்னு வருது. அப்போ ஒய்யோட குறைஞ்சபட்ச வேல்யூ 2. அப்போ 3030லேருந்து இதை நான் மைனஸ் பண்ணேன். இங்கே எனக்கு என்ன வரும்? 100னால சாரி, இங்கே 4க்கு பேரை மாற்றி எழுதிட்டேன். 14. அப்போ என்ன வரும்? 2832. ஸோ அகெயின் அதே மாதிரி தான் என்ன வரும்? 198ன்னு வரும். ஓகேங்களா, 3030லேருந்து இப்போ நான் மல்டிபிள் பண்ணேன்னா 2832. ஸோ 8 அடுத்து 9. ஸோ இதுலேருந்து 50 இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணி போட்டேன். ஓகேங்களா, நான் எழுத கொஞ்சம் தப்பாக எழுதிருக்கேன், கொஞ்சம் கரெக்டாக எழுதிருந்தேன். ஸோ 2832. ஸோ டிவைட் பண்ணோன்னா இங்கே 8 வரும், இங்கே 2. அகெயின் நமக்குன்னா 9 தான் வரும். இங்கே எனக்கு 9 இருக்குன்னா 1. ஸோ 198. இப்போ ரெண்டு ஹையஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிட்டா, ஹையஸ்ட் லோவஸ்ட் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தான் கேட்காங்க. எவ்வளோ வரும்? 196. ஸோ 196னா ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக அப்ரோச் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நானே கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரீவாட்ச் பண்ணி பாருங்கள், புரியும். ஓகேங்களா, ஃபஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஸ்ட்ரக்சராக கன்வே பண்ணோம். அப்படி கன்வே பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்து போகலாம். அடுத்தது என்னது? ட்ரூத்தா என்னன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ சிட்டி சியில் உள்ள கியூக்கும் பியில் உள்ள டிக்குள்ள மோர் தென் லெஸ் தென் சொல்லி கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். சியில் உள்ள கியூவும் பியில் உள்ள டி மோர் தென் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, எவ்வளோ மோர் தென்னாக இருக்காங்க? 250 மைனஸ் 270 அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னு தெரியுது. 180 அதிகமாக இருக்காங்க. இஸ் மோர் தென். எம்மில் 5னா எவ்வளோ வரும்? 150. 20ல் 1னா 6. 156 விட அதிகம்னு சொல்கிறாங்க. அதிகமாக இருக்காங்களா? ஆமாம், அதிகமாக தான் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அவங்களோட டிஃப்ரெண்ட் வந்து இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த என்னது? m/5 ப்ளஸ் n/20 விட அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கா? ஆமாம், அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இது கரெக்டு. ரெண்டாவது எல்சிஎம் இருக்காங்க. எம்முக்கும் எனக்கு எல்லாம் எல்சிஎம் பார்க்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு காமனாக 10 இருக்குது, அந்த 10 எடுத்துடுறேன். 10 போக என்னது? 30 75. இதுக்கப்புறமா காமனாக என்ன இருக்குது? 15 இருக்குது, அதையும் எடுத்துடுறேன். அப்போ அதையும் எடுத்துட்டேன்னா 2, 5. இதுக்கப்புறம் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10. ஸோ 1500. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எது காமனாக இருக்கோ அதை எடுங்க. HCF கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 1500 வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க? கியூவோட 50 கம்மின்னு சொல்கிறாங்க. கியூ ஏ இந்த சிட்டியில் எவ்வளோ கம்மியாக இருக்காங்க? 60 கம்மியாக இருக்காங்க. ஆனால் கரெக்டாக? அப்போ தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கரெக்டு. இப்போ மூணாவது, ஆவரேஜ் ஆஃப் சிட்டி பி, ஏக்கும் டிக்குள்ள ஆவரேஜ். ஏ வந்து எவ்வளோ இருக்காங்க? 2850. டி வந்து 2070. அப்போ 0 2 9 4 2 டிவைட் பண்ணால் 2 4 அடுத்து 1 6 0. இப்போ 8.29 சொல்லியிருக்காங்களா? 82 × 30 0. பாயிண்ட்டுக்கு நான் இப்போ போக வச்சிட்டேன். ஆமாம், கரெக்டாக தான் இருக்காங்க. அப்போ 1ம் 3ம் கரெக்டு. அவ்வளோதான். ஸோ இது ரொம்பவே ஈஸி. ரொம்ப ஈஸினா அந்த டிஏ கண்டுபிடிச்சோன்னா இது ஈஸியாக இருக்குது. ஓகே, அடுத்த எல்லாம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்னென்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி கன்வே பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஓகேங்களா, இப்போது 100 பேர் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க. பசங்க 60 பேர் இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 40 பேர். கரெக்டாக? இது எப்படி கண்டுபிடிக்கும்? டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். எனக்கு பசங்களோட டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நான் மைனஸ் பண்ணி லேடிஸோட வேல்யூவாக மாற்றிடுவேன்.
இப்போ பியில் வந்து 3x இருக்காங்க. அப்போ பியில் உள்ள லேடிஸ் எவ்வளோ இருப்பாங்க? நான் டோட்டல் வந்து மைனஸ் பண்ணால் போதும். 250 மைனஸ் 3x. அதே மாதிரி இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கியூவில் 250 மைனஸ் 2x. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் என்னதான்? n plus 30, அதாவது 320. இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா எனக்கு என்ன வருது? மைனஸ் எக்ஸ் 250 ஈக்குவல் டு 320 அப்படின்னு தருது. ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் 320 அப்படின்னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 570. இப்போ ஒருவேளை நீங்கள் மாற்றி போட்டிருந்தீங்க, இது ஒருவேளை மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்திருக்கும். ஸோ நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படிங்கிறனால நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். பாசிட்டிவ் லெவலில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். அதாவது இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ அது வந்து தப்பு. ஸோ எனக்கு பாசிட்டிவாக தான் ஆன்சர் வரும்னால இந்த ஆன்சர் எனக்கு வருது. ஸோ இதான் இது ஃபீமேலை மாற்ற தெரியணும். இந்த மாதிரி இப்போ மாற்றியாச்சா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அப்போ மேல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். மேல் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ரெண்டும் சேர்த்து 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுலேயுமே என்னன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணக்கூடாது. எனக்கு பர்சன்டேஜ் கூட கம்பேர் பண்ணாலும் பர்சன்டேஜாக தான் கன்வெர்ட் பண்ணோம். பர்சன்டேஜ் ஓவரால் டோட்டல் கூட கம்பேர் பண்ணாங்க. அப்போ நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். 5 × 570. எனக்கு ஓவரால் டோட்டல் 5750. அவ்வளோதான். பாய்ஸுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அகெயின் அதே தான். பாய்ஸுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா கேர்ள்ஸுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? டோட்டல் 100லேருந்து மைனஸ் பண்ணால் போதும். அந்த லாஜிக் தெரியணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு 75 இருக்கா, 0 கேன்சல் பண்ணிடலாம். லாஸ்ட் 75 25 வந்தாலே மேலே கீழே 4 மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணனா ரொம்பவே ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே 4 வரும், 5 தப்பாக போட்டேன். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 0 அடுத்து 3 19. அப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். கீழே 19 இருக்கும், மேலே 5 × 57 × 4. அப்போ 19 பண்ண என்னது? 3. அப்போ என்னது? 20 60% பாய்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸ் எப்பனா எவ்வளோ இருப்பாங்க? 40%. அப்போ கேர்ள்ஸோட பாய்ஸ் எவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்க? நீங்கள் பார்த்தோன்னே 20%ன்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆனால் 20% பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே இல்லை. அது என்னன்னா பர்சன்டேஜில் கம்பேர் பண்ணாங்க. 40லேருந்து 60 எவ்வளோ அதிகமாக இருக்கு? 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 50%. நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20% இருக்காது. நன் ஆஃப் தன் நினச்சிடக்கூடாது. இல்லை 50% அதிகரிச்சு. 50%னா ஆப்ஷன் டி. இது டைரக்டா கேட்க எவ்வளோ பர்சன்டேஜ் மோரா லெஸ்ன்னு சொல்லி பர்சன்டேஜ்ல நம்ம கம்பேர் பண்ணோம். வேல்யூல கிடையாது. நீங்க வேல்யூல கம்பேர் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். இது பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணும். ஆப்ஷன் டி தான் நமக்கு இருக்கு கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 8வது. ஓகே, அவங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஆவரேஜ், பி அண்ட் சியோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. பியில் உள்ளவங்களோட. ஓகே, எனக்கு என்ன வரும்? 3000 + 250. எனக்கு ஆவரேஜ் என்ன வரும்? 5500 டிவிசல் பை 2 என்ன வரும்? 2750. 2750. இப்போ அடுத்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் கியூவில் உள்ளதோட கம்பேர் பண்ணோம். இப்போ நீங்கள் இதை நார்மலாக பார்த்தாலே தருது. எனக்கு எது அதிகமாக வரும்? ஃபர்ஸ்ட் உள்ளதான் அதிகமாக வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா ஆவரேஜோட மெயின் இது என்னன்னா, ஒரு இது எனக்கு 2750 வருதுன்னா எனக்கு எல்லாமே 2750 2750 அப்படின்னு இருந்தா மட்டும்தான் இது அதுக்கு ஈக்குவலா இருக்க முடியும். எனக்கு இது எல்லா வேலையுமே அது 2750 கம்மியா தான் வருது. அப்போ ஆவரேஜும் எனக்கு கம்மியா தான் வரும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஆவரேஜ் உள்ள கான்செப்ட். எனக்கு இப்போ 10 இதோட ஆவரேஜ் வந்து 20 அப்படின்னு சொல்லி வருதுன்னா எனக்கு அதோட மீனிங் என்னன்னா எல்லா வேலையுமே 20 இருந்தா மட்டும்தான், 20+ இருந்தா மட்டும்தான் எனக்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு 10 வேல்யூ இருக்கு, ஆவரேஜ் வந்து 20 இருக்கு. இப்போ நான் புதுசா ஒன்று இருக்கு அப்படின்னா அது எல்லா வேல்யூமே 20+ இருந்தா மட்டும்தான் அதோட ஆவரேஜ் 20ஓட அதிகமா வரும் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அதான் பாசிபிளே. ஓகே, அந்த லாஜிக்கை வச்சு நீங்க டைரக்டா கம்பேர் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம். நீங்க வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஓகேங்களா? வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. எனக்கு 2750 இப்போ நான் கம்பேர் பண்ணி இது 2750 அதிகமா இருக்கா? கம்மியா தான் இருக்கு. இது கம்மியா தான் இருக்கு. இது கம்மியா தான் இருக்கு. அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சா அதுவும் எனக்கு கம்மியா தான் வரும். ஸோ நான் இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கவே வேண்டாம். கண்டுபிடிக்காமலே எனக்கு குவான்டிட்டி 1 தான் பெருசு அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்தோன்னே ஒரு 10-20 செகண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரிக்லாம் தெரிஞ்சது அப்படின்னா. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்குள்ள போதும்.
நான் டெய்லியுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போடுறது. நான் மொத்தமாக போடலான்னு தான் பார்த்தேன், பட் எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இதுக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆன் த ஸ்பாட்டில் ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லை, ஆன் த ஸ்பாட்டில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பப்போ நான் ரெகுலராக போட்டுருவேன், ஒவ்வொரு டிஐ பிடிஎஃப்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.